வெல்கம் டு ராக்லன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நான் முறுமுறுப்பாக ஸ்வீட்டாக செஞ்சு காட்ட போகிற ரெசிபி சோமாஸ். பொதுவாக நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல், தீபாவளி இந்த மாதிரி சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டில் சோமாஸ் இல்லாமல் இருக்காது. அந்த அளவுக்கு இது பாரம்பரியமாக செய்யக்கூடியது. இந்த ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துப்போம். இந்த பவுலில் 1 கப் மைதா ஆட் பண்ணுறேன். இது 200 கிராம். இதோட சேர்த்து 3 ஸ்பூன் ரவை, 1/4 டீஸ்பூன் சால்ட், இதோட 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுமே இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ஒரு ஏர் கண்டெய்னர் பவுலுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதை நான் ஒரு 15 to ½ an hour நான் இதை மேரினேட் பண்ணி வைக்கிறேன். உள்ளே வைக்கிற பூர்ணத்துக்கு நம்ம ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிடுவோம். இப்போ நான் இது ஃபஸ்ட்டு நான் சர்க்கரை எடுத்துருக்கேன் 100 கிராம். இதை நான் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன். இதோடு சேர்த்து 3 ஏலக்காவும் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துப்போம். இப்போ நான் அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு சைடில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து இந்த பேனில் பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம் இதை ஆட் பண்ணி நம்ம இதை ஒரு 2 to 3 minutes இதை லேசாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை ஆற வைப்போம். ஆறினதுமே இதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் குறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். இதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யோடு சேர்த்து நான் ஒரு 50 கிராம் முந்திரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துருக்கேன். நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அரை முடி தேங்காய், துருவிய தேங்காய் ஆட் பண்ணி இதையும் நம்ம அதோடு சேர்த்து ட்ரையாகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதிரியாக நல்லா வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பவுலில் கொட்டி இது கூடவே நம்ம என்ன ஆட் பண்ணலான்னா நம்ம ஏற்கனவே குறப்பாக அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து பவுடரை அரைச்சி வச்ச சர்க்கரை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்றா சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இது பூர்ணத்துக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பூரிக்கு எப்படி மாவு எடுப்போமோ அதே சைஸில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதை எடுத்து நல்லா உருட்டி நம்ம இதை பூரி சைஸுக்கு தேய்ச்சிக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் கொஞ்சம் போல் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாவை வச்சு நம்ம பூரி சைஸுக்கு நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு நான் தேய்ச்சி எடுத்துருக்கேன். இப்போ நான் இதை சோமாஸாவோட அச்சு எடுத்துருக்கேன். அந்த அச்சில் இந்த மாதிரி நம்ம வச்சு
கரெக்டாக சென்டராக வச்சு அந்த 2 குழியிலையும் லேசாக அழுத்தி விட்டு நம்ம இந்த பூர்ணம் ரெடி பண்ணதை இதை நம்ம கொஞ்சம் போல் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ 2 விதமாக செஞ்சு காட்டுறேன். ஒன்று அச்சில் செஞ்சு காட்டுறேன், ஒன்று அச்சு இல்லைன்னா அதையும் நான் எப்படி செய்யணுன்ட்டு செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி வச்சு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி இந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த சோமஸாவை வெளியில் எடுத்து அப்படி நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ நான் இதை தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்றும் அதே மாதிரி நான் பண்ணி காட்டிடுறேன். இதே மாதிரி மாவு எடுத்து நல்லா உருட்டி நம்ம தேய்க்கிற கட்டையில் போட்டு தேய்ச்சி இந்த சைஸுக்கு தேய்ச்சி நம்ம இதை எடுத்து அதே மாதிரி சோமாஸ் ஆச்சில் வச்சு கரெக்டாக சென்டராக வச்சு அந்த 2 குழியிலையும் லேசாக அழுத்தி நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணத்தை அதுக்குள்ளே வச்சு இப்போ இதுக்கு நான் ஓரம் தண்ணி வச்சு காட்டுறேன். சப்போஸ் ஒரு இதுக்கு நீங்கள் ஒட்டலன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இதுக்கு ஓரமாக தண்ணி வச்சு மூடுனா நல்லாவே ஒட்டிக்கும். இப்போ உங்களுக்கு இதுவும் ஒரு மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த ஓரத்தெலாம் எடுத்து ஓப்பன் பண்ணி சோமஸாவை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் இதையும் தனியாக எடுத்து வச்சிடுறேன். இப்போ இன்னொரு மெத்தட் வந்து நம்ம அதே மாதிரி மாவு எடுத்துக்கலாம், இதையும் உருட்டிக்கலாம். உருட்டி நம்ம அதேமாதிரி சைஸுக்கு தேய்ச்சிக்கலாம். இதுக்கு நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் இதை நான் எடுத்து இதை நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு நான் வெட்டி எடுத்துருக்கேன். இந்த ஓரத்தெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட சோமாஸோட அச்சு இல்லைன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் அந்த பூர்ணத்தை வச்சுட்டு இது ஓரமாக நான் தண்ணி தொட்டு ஒரு பாதிக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அப்படியே நான் ஒரு சைடு எடுத்து இதை நான் ப்ரெஸ் பண்ணி இதுக்கு நம்மக்கிட்ட ஃபோர்க் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு கட்டிங் டூல் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி ஓரம்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மெத்தட். இப்போ இதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு நான் 1 லிட்டர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்ச சோமாஸாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டு இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இதை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வருது, நல்லா க்ரன்ச்சியாக நல்லா மொறுமொறுப்பாக ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் நீங்கள் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ரேஷியோவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான மொறுமொறுப்பாக உங்களுக்கு இந்த சோமாஸா வரும். இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பபுள்ஸ்லாம் அடங்குற ஸ்டேஜில் வந்துட்டுருக்கு. இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ சோமாஸா ரெடி. நீங்களும் இந்த சோமாஸா ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லன்ஸ் கிச்சன். தேங்க்யூ.